சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா இரண்டாவது இடத்திலும் இடம் பிடித்துள்ளன. சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இஸ்ரேல் 10வது இடத்திலும் சவுதி அரேபியா 9வது இடத்திலும் இடம் பிடித்துள்ள இந்த நிலையில் முதல் 10 இடங்களில் இந்தியா இடம்பெறவில்லை. இது பல உலக நாடுகளை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இராணுவ வலிமை, உள்நாட்டு நிலைமை, எதிர்கால திட்டமிடல், பிற நாடுகளுடனான கூட்டணி, அரசியல், ராஜதந்திர செல்வாக்கு ஆகியவற்றை ஆய்வு செய்து போர்ப்ஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மிகவும் சக்தி வாய்ந்த 10 நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. முதலிடத்தில் அமெரிக்காவும் 34.5 கோடி மக்கள் தொகை கொண்ட அமெரிக்காவின் பொருளாதாரம் $30.34 டிரில்லியன் உள்ளது. இரண்டாவது இடத்தில் சீனா 141 கோடி மக்கள் தொகை கொண்ட சீனாவின் பொருளாதாரம் $19.53 டிரில்லியன் உள்ளது. மூன்றாவது இடத்தில் ரஷ்யா 14.4 கோடி மக்கள் தொகை கொண்ட ரஷ்யாவின் பொருளாதாரம் $2.2 டிரில்லியன் உள்ளது. நான்காவது இடத்தில் இங்கிலாந்து 6.91 கோடி மக்கள் தொகை கொண்ட ஐரோப்பாவின் இங்கிலாந்து பொருளாதாரம் $3.73 டிரில்லியன் உள்ளது. ஐந்தாவது இடத்தில் ஜெர்மனி 8.45 கோடி மக்கள் தொகை கொண்ட ஜெர்மனியின் பொருளாதாரம் $4.92 டிரில்லியன் உள்ளது. ஆறாவது இடத்தில் தென்கொரியா 5.77 கோடி மக்கள் தொகை கொண்ட தென் கொரியாவின் பொருளாதாரம் $1.95 டிரில்லியன் உள்ளது. ஏழாவது இடத்தில் பிரான்ஸ் 6.65 கோடி மக்கள் தொகை கொண்ட பிரான்சின் பொருளாதாரம் $3.28 டிரில்லியன் உள்ளது. எட்டாவது இடத்தில் ஜப்பானின் பொருளாதாரம் $4.39 டிரில்லியன் உள்ளது. ஒன்பதாவது இடத்தில் சவுதி அரேபியா 3.39 கோடி மக்கள் தொகை கொண்ட சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் $1.14 டிரில்லியன் உள்ளது. 10வது இடத்தில் இஸ்ரேல் 93.8 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இஸ்ரேலின் பொருளாதாரம் $550.91 பில்லியன் உள்ளது. முதல் 10 இடங்களில் இந்தியா இடம்பெறவில்லை. இந்தியாவுக்கு 12வது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது பல உலக நாடுகளை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் வெளியிட்ட போர்ப்ஸ் நிறுவனம் இந்தியாவிற்கு ஏன் 12வது இடம் கொடுத்தது? சவுதி அரேபியா 9வது இடத்திலும் இஸ்ரேல் 10வது இடத்திலும் உள்ள இந்த நிலையில் இந்தியா ஏன் 12வது இடம் கொடுக்கப்பட்டது? போர்ப்ஸ் நிறுவனம் சவுதி அரேபியா இஸ்ரேலை விட இந்தியா மிகவும் மோசமானதா? உலக இராணுவ வலிமையில் இந்தியா 4வது இடத்தில் உள்ள இந்த நிலையில் போர்ப்ஸ் நிறுவனம் இந்தியாவிற்கு ஏன் 12வது இடம் கொடுக்கப்பட்டது? அதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.